மாடி படிக்கட்டில் வழுக்கி விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய குடும்பத்தினர். திருதிருவென முழித்துக் கொண்டிருந்த மருமகன் மீது சந்தேகமடைந்த போலீஸ். சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்த காவலர்கள். மாமனார் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்த அதிர்ச்சி ரிப்போர்ட். விசாரணையில் மாமனாரை மருமகனே கட்டையால் அடித்து கொலை செய்தது அம்பலம். மாமனாரை மருமகன் கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? தேதி ராஜாங்கிற நபர் வீட்டு மாடி படிக்கட்டுல மயங்கிய நிலையில கிடந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க ராஜாவோட மூத்த மகளுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அவங்களே ராஜாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க ராஜாவை பரிசோதித்த டாக்டர் ராஜா உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாரு. அப்ப ராஜாவோட உடல்ல காயங்கள் இருந்ததை நோட் பண்ண டாக்டர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி வெளியான ரிப்போர்ட்ல ராஜாவோட உடல்லையும் தலையிலையும் காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ராஜாவோட மனைவி, அவரது மூத்த மகள், மருமகன், இளைய மகள்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் உள்ள கல்லுக்கூட்டம் நெடுந்தாரவிளை கிராமத்தைச் சேர்ந்த ராஜா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு ஆக்னஸ், ஏஞ்சலான்னு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேருக்கும் திருமணம் ஆயிருச்சு. ராஜாவும் அவரோட மனைவியும் மூத்த மகள் ஆக்னஸ் குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்னஸோட கணவர் சசி வெல்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ராஜாவுக்கும் மருமகன் ஆக்னஸுக்கும் குடிப்பழக்கம் இருக்கு. முன்னாடியெல்லாம் வேலை முடிஞ்சு மது போதையில வீட்டுக்கு வர்ற ராஜா தன்னோட மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இது சசி ஆக்னஸ் தம்பதிக்கு சுத்தமா பிடிக்கல. குடிப்பழக்கத்தை கைவிடச் சொல்லி ஆக்னஸ் தன்னோட தந்தை கிட்ட பல முறை பேசி பார்த்திருக்காங்க. ஆனா ராஜா கேட்கிற மாதிரி தெரியல. கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு ஆக்னஸ் தன்னோட கணவனுக்காக கறி விருந்து ஏற்பாடு பண்ணி தாய் கூட சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க. அப்ப ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த ராஜா மருமகன் சசியவும் மகள் ஆக்னஸையும் தகாத வார்த்தையால பேசியிருக்காரு. இதனால சசிக்கும் ராஜாவுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எங்க வீட்டுல இருந்துகிட்டு ஏன் உழைப்பில சாப்பிட்டுட்டு என்னையவே தகாத வார்த்தையால திட்டுறீங்களான்னு ராஜா கிட்ட சண்டை போட்டிருக்காரு சசி. 2 பேரோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அப்பவும் திருந்தாத ராஜா மறுநாளும் ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி பிரச்சனை பண்ணி இருக்காரு. மகள் ஆக்னஸ காது கூசுற அளவுக்கு திட்டின ராஜா அவங்கள போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால நேரா பெட்ரூமுக்கு போன ஆக்னஸ், எங்க அப்பா என்ன தகாத வார்த்தைகளால திட்டி என்னைய அடிக்கிறாரு, எனக்கு பயமா இருக்குன்னு கணவர் சசி கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்ப சசி, எதுக்கு மாமா இப்படியெல்லாம் பண்றீங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு ராஜாவை திட்டி இருக்காரு. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத ராஜா சசியையும் தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால 2 பேருக்கிடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப வெளியில கிடந்த கட்டையை எடுத்துட்டு வந்த சசி ராஜாவோட தலை, வயிறு, முகம்னு எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காரு. இதுல வலி தாங்க முடியாத ராஜா அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. அடுத்து ஆக்னஸ், அவங்க தாய், கணவர் சசின்னு எல்லாரும் தங்கை ஏஞ்சலாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுக்கிடையில ராஜா படிக்கட்டுல மயங்கி விழுந்து கிடந்ததை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க ராஜா உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சசிய அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.